பட் ஆனால் காசு வெளியே ரிலீஸ் ஆகலை. வெளியே வர மாட்டேங்குது. ரிட்டர்ன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ரிட்டர்ன் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்தால் ஓகே தான், பட் ஆனால் அது வரலையே. இதில் கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கு மாதிரிண்ணா, ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் நம்பர் எதுவுமே போடலை. இருக்கு இந்த நம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா 24 மணி நேரத்துக்கு அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஏடிஎம்மில் வந்துட்டு கேஷ் வந்து 500 வர மாதிரி மட்டும் இது பண்ணி வச்சுருக்காங்க. 100 அதாவது 500னா 500 காசுக்கு மேலே வரல. புரியுதுங்களா? இதில் இருக்கிறதே வந்துட்டு அங்கே பாருங்கள் 100 200 மட்டும் தான் லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு கேஷ் விட்ரால் பண்ணால் நம்மளுக்கு 500 மேலே வரல. ஒரு நம்ம இப்போ வந்து 4000 எடுக்கணும்னா நான் 8 வாட்டியாக போட்டு எடுக்க முடியும், இல்லை ஒரு 10,000 வேணுன்னா நான் 20 வாட்டியாக போட்டு எடுக்க முடியும். ஒரு வாட்டி ஏடிஎம் கார்டு நம்ம இன்செர்ட் பண்ணி எடுத்தோம்னாக்கா இது 23 ரூபா பிடிக்கிறான் நம்ம ஏடிஎம் அக்கௌண்ட்டில். அதுதான் இது நம்ம ஃபால்ட்டா? இதெல்லாம் நம்ம பிரச்சனையா? இது முதல்ல காசே வரலப்பா, நீ போட்டு பாருங்க. ஏன்னா நான் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு தான் சரி வீடியோ எடுத்து அவனுங்களுக்கு சென்ட் பண்ணலாம் ஆஃபீஸ்க்கு, இல்லை வந்தானுங்களா கேட்கலாம் அப்படின்ட்டு. ப்ளீஸ் ஒரு அக்கா போட்டாங்க, அவங்களுக்கு காசே வரல, எழுதிட்டு கம்மி ஆயிடுச்சு. அதில் இல்லை இது நான் நமக்கு போட்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போட்டு பார்க்குறேன், வரவே இல்லை காசே. வரவே இல்லைண்ணா. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காசு கவுண்ட் ஆகுது, கவுண்ட் ஆகிட்டு உள்ளே இருக்குது, காசு வெளியே வரவே இல்லை. இன்கரெக்ட் பின்னுன்னு வருது உங்களுக்கு. பேசிகிட்டே இருக்க நீங்கள் மறந்து போட்டிங்களா? சரி சரி போடுங்க. நாங்கள் பேசுறதில்ல, நீங்கள் அப்செட் ஆகிட்டீங்களோ? இல்லை, ஒரு காசு எடுக்கிறதுக்கு வந்தாங்கன்னா 500 மேலே இதில் வர்றதே கிடையாது. மிஷினில் 1500 போட்டால் வரலன்னு சொல்லிட்டு 500 போட்டேன், அதுவுமே வரல. கிளியர் கொடுத்துருங்க. 100 பார்த்து 1000 போட்டேன். நம்ம ஒரு வாட்டி கார்டு இன்செர்ட் பண்ணும்போது சார்ஜஸ் பிடிப்பாங்க தம்பி. புரியல? 1988 நீங்க கரெக்டாக சொல்லிடுங்கண்ணா. இப்போன்னா அது 1988. சரி ஓகே. ஏடிஎம்ல காசு வந்தா தானே தான். அப்போ 100 போட்டால் வருது ஒரு வேளை. ஏதோ ராசி வந்துச்சு நான் கேட்குறேன். போட்டு பாருங்க.